எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா முருடீஸ்வர் டெம்பிள். அங்கே இருக்க பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஹலோ பேட்ரானே, வெல்கம் டு அவர் சேனல் பேட்ரன் ஸ்லாக். என்னோட நேம் வந்து டிபஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாக், ஃபுட் பிளாக், அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணியான வீடியோஸில் போடும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருடீஸ்வர் டெம்பிள் தாங்க போக போகிறோ். ஸோ வாங்க EDITH எடுத்துகிட்டு பேசிகிட்டே போகலாம். பேட்ரானே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பியாச்சு முருடீஸ்வருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெயமவுண்ட் போய் வாங்கணுங்க. நம்மள்கிட்ட இருந்தது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு போய் வேறு ஜெயமவுண்ட் வாங்கிட்டு போகணும். ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு தான் போக போகிறோம். தப்பான ரூட்டில் போகிறோமா? ஓகே, வண்டியை திருப்பிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இருந்த ஜெயமவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சுங்க இன்னைக்கு காலையில் கேமரா மாட்டையில். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேமரா கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு கேமரா மவுண்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும் முருடீஸ்வர். இப்போ மொபைல் ஹோல்டரோட நைட்டு எவனோ தட்டி விட்டு போயிட்டான் போல. கண்ணாடியை கீழே பார்த்துருக்கு. இதை வேற கரெக்ட் பண்ணுங்க. நம்ம முருடீஸ்வரில் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலே தான் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. நேராக போய் அங்கே பேக்கை வச்சுட்டு அப்படியே உள்ளே போய்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலே எதுவும் இல்லைங்க. அதாவது ரெஸ்டாரண்ட்டுன்னு எதுவுமே தனியாக இல்லை. எல்லாமே பார் அண்டு ரெஸ்டாரண்ட்டு மிங்கிள் இதாக இருக்குது. நம்ம ஏரியாலே அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ 1-2 ஹோட்டலாவது நிறையா, அதான் 1-2 தான் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கும். மீதி எல்லாம் ஹோட்டலாக இருக்கும். இங்கே பார்த்தா அந்த 1-2 ஹோட்டல் கூட இல்லை, எல்லாமே பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் தான். நாங்களும் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் தேடியே நடந்திருப்போம், எங்கேயும் கிடைக்கல ரூம் பக்கத்தில். ஸோ அதனால் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ளே போய் சாப்பிட்டேங்க நேற்று நைட்லாம். இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, மேப்பு படுத்துக்குச்சு. இதுதான் நம்ம வேண்டிய கடை, காமெட் ஃபோட்டோ ப்ரோ. ஸோ பேட்ரானே, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேப் வந்து மொபைல் ஸ்டாண்டில் வைக்கல, ஏன்னா அது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அதை அங்கே போயிட்டு டைட் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயமவுண்ட் வாங்கி மாட்டிட்டு அப்படியே கிளம்புறேங்க. ஜெயமவுண்ட் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். கரெக்டான டைம் தெரியல, ஏன்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்து டைமிங் தப்பாக காட்டுது. ரைட்டா? ஓகே, ரைட்டுங்க. லெஃப்ட் பண்ணிருக்கேன். எழுதியிருக்கேன் பாப்பா பொம்மை படம் போட்டு. இன்னும் ரோட்டை காணும். தொங்கி வச்சிருக்காங்க. இது இந்த ரோட நின்றாட்ட ஆடுது. இது பேர் ரோடோட நான் சைடு அறியா. ஒன்றும் மூலியமாக வச்சிருக்காங்க. நானும் இதை ரோடு நம்பி அந்த சைடு போயிட்டேன். இந்த ரோட்டோட இந்த பாதை நல்லா இருக்குங்க, அந்த பாதை ரொம்ப மோசமாக இருக்குது.
ஏதோ தோண்டி தோண்டி போட்டு வச்சுருக்காங்க கிட்ட போனவங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேருந்து இன்னும் ஒன்றுமே சாப்பிட்லைங்க. தண்ணி மட்டும் ஏதோ ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம சாப்பிட கூட இல்லை. போகிற அப்படியே எங்கே இருந்தால் சாப்பிட்டுக்கலான்னு விட்டோம். ஏன்னா காலையில் 8 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு. 12 மணிக்கு தான் கிளம்புறோம். இந்த ட்ரிப்பே அப்படி தான் இருந்துருக்கு. காலையில் 8 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோமாவே லேட் ஆகிடுது. 12 மணி 11 மணி. என்னடா ரோடு போடுவோம் நல்லா டைம் தான். வேறு எவ்வளோ பெரிய தண்ணி சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ரோடு ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருங்க. இந்த சைடும் போக முடியல, மோசமாக இருக்கு ரோடு. இந்த சைடு இவர் அணைச்சே போகிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை ஒட்டி பீச் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பீச், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஊர். பீச்சை ஒட்டியே போகிற இந்த ரோடு. செமையாக இருக்குது. அப்படியே பீச்சை பார்த்துட்டே போக வேண்டியதான் இந்த ரோட்டில். காற்று நல்லா வீசுது. ஸோ அந்த ரோடு எங்கே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியலையே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோட்டை ஒட்டி பீச் தாங்க இருக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டோம். அப்படியே பீச்சை பார்த்துட்டே போகலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முருடேஸ்வராக்கு 49 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கு 47 கிலோமீட்டரு. வாங்க போய் பேக்கெலாம் போட்டு தான் கொடுத்துருப்போம். பின்னாடி இருக்கவன் இதுதான் ஹோட்டல்னு சொல்லிட்டான். ஸோ இதுதான் RNS ஹைவே. ஓகே, ரெஸ்டாரண்ட் ஆன் ஹைவே, ஃபிஷ்ஷு, சிக்கன், RNS ஹைவே ஹோட்டல். ஓகே, இதுதாங்க நம்ம புக் பண்ணோம் ஹோட்டலு. இதுக்குள்ளே வண்டி பார்க்கிங் இருக்குது. எப்படி நேராக விட்டுட்டு போக வேண்டியதான். பக்கத்துலேயே ஸ்கூலு. இது ஸ்கூல் எது ஹோட்டல் எதுன்னு தெரியலையாடா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
அது ஸ்கூல் வேனில் நிற்குது, இது ஹோட்டலு. சரி நெல் பேக்கு கழட்டிட்டுரு, நான் போய் கேட்டேன். ஸோ பேட்டர்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டு முருடேஸ்வராக்கு. ஸோ வாங்க அப்படியே பேசிட்டு போகலாம். ஸோ இந்த ஹோட்டல் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்டருங்க. ஓகே, இதுதான் இன்னும் தமிழில் எழுதியிருக்காங்க, அருள்மிகு முருடேஸ்வரர் சன்னிதானம். வாங்க அப்படி உள்ள போகலாம். பாதி ரோடு வேலை ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு தமிழ் பார்க்குறேங்க இந்த ஊருக்குள்ள. அருள்மிகு முருடேஸ்வரர் சன்னிதானம் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்காங்க. இதுவா? ஓகே, இதுல தான் திரும்ப சொல்லுதான். என்ன வண்டியை விட்டு எடுத்துட்டு இருக்காரு. என்ன முட்டுச்சந்து மாதிரி இருக்கு. கூகுள் திருப்பி வந்து வேலையை காட்டுதான் முட்டுச்சந்துக்குள்ள நிறுத்தி. வந்துட்டேங்க. கடல் தெரியுது, ஆனால் வழி இருக்கான்னு தெரியலையே. வழி இருக்கு போல, நிறைய பேர் நடந்து வராங்க. ஆரணப்போடு இந்த கோபுரம் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக கட்டினது தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த இது மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து இந்த கோபுரம் சேர்த்து கட்டிட்டாங்க. ஸோ இங்கே மீன் பிடிக்க போகணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நிறைய பேர் குளிச்சுட்டுலாம் வராங்களே. வண்டி இங்கே போட பார்க்கிங் ஃபுல்லா. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கு. வண்டி இங்கடா நிறுத்துறது. ஓகே, நோ பார்க்கிங் தானே வச்சிருக்கேன். வாங்க உள்ள போகலாம். பேட்டரானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர் டெம்பிள் வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். லக்கேஜ் ரூமில் வந்து ஒரே ஒரு ஹெல்மெட் ஓட்டு வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குங்க. எதுக்கு உள்ளே போகிறக்கு மட்டும் இவ்வளோ க்ரௌடு. எப்படா இன்னும் இதுதான் இன்னுங்கிறாங்க, ஆனால் இதுதான் எல்லாம் வெளியே வர்றாங்க. படங்களே கரெக்டாக இருக்கு.
பின்னாடி தெரியுதா முருகேஸ்வர் டெம்பிள், அங்கே இருக்க பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ பேட்டரானே என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து கீர் விழுது, லட்சி எல்லாமே சரியாக தான் இருக்கா. வண்டி என்னாச்சுன்னு தெரியல. நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் புக் பண்ணுறோம். இல்லை ஏதோ மண்ணு போய் அடைச்சிருக்கு நினைக்கிறேன். இல்லை ஏதோ செயின் இல்லை கட்டாயிடுச்சோ கருத்து. ஸோ அதனால் ஷோரூம் சொல்லியிருக்கேன். ஷோரூம் ஆள் நிறைய இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வண்டியோட அப்டேட் என்னன்னு நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.